பல எதிர்பார்ப்புகளுடன் B40 இந்திய சிறு தொழில் வியாபாரிகள் இன்று மித்ரா தலைவர் பிரபாகரனை சூழ்ந்தனர். நெகிரிசெம்பிலான் சிரம்பானில் நெகிரிசெம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் ஏற்பாட்டில் இந்திய சிறு தொழில் வியாபாரிகளுக்கான மித்ரா நிதி திட்டம் எனும் நிகழ்ச்சி இங்கு சிரம்பான் மாநகராட்சி மண்டபத்தில் நடைபெற்றது. அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மித்ரா நிதி உதவியை கேட்டு இந்திய சிறு தொழில் வியாபாரிகள் சூழ்ந்தவாறு தங்கள் எதிர்பார்ப்புகளை மனம் திறந்து பேசினர். அவரவர் முன்வைத்த தேவைகளை பிரபாகரன் காது கொடுத்து கேட்டதோடு அவற்றை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மித்ரா மேற்கொள்ளும் என விளக்கமளித்தார். முன்னதாக பேசிய அவர், இந்நாட்டில் இந்திய சமுதாயத்தின் சமூக நல உதவிகளுக்காக மித்ராவில் தனியாக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் எனும் அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த ஆண்டு மித்ராவின் வாயிலாக நெகிரிசெம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்திற்கு 7 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது என்பதை பிரபாகரன் சுட்டிக்காட்டினார். இந்திய சிறு தொழில் வியாபாரிகள் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான அடிப்படையாக தேவைப்படும் பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். முதல் கட்டமாக சுமார் 125 சிறு தொழில் வியாபாரிகளுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டது என அவர் தொடர் அறிவிப்பை மேற்கொண்டார். இந்த திட்டம் வெற்றி கண்டால் வரும் காலத்தில் இன்னும் அதிகமான தொழில் முனைவர்களுக்கு உதவும் முயற்சிகளை மித்ரா மேற்கொள்ளும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பாலர் பள்ளிகளுக்கான நிதி, உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கான நிதி, டயலிஸ் மருத்துவ சிகிச்சை ஆகிய திட்டங்கள் மக்களுக்கு பெரும் பயனாக இருந்தது. ஆகவே இந்த திட்டங்களை இவ்வாண்டு மீண்டும் மித்ரா தொடரும் என்றும், அதேவேளை பல புதிய திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மித்ரா மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் சமூக நல உதவிகளுக்காக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்று பிரபாகரன் கூறினார். 125 வர்த்தகர்களுக்கு உதவும் நோக்கில் தான் நெகிரிசெம்பிலான் வர்த்தக சங்கத்திற்கு 7 ரிங்கிட் லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. இச்சந்திப்பில் 358க்கும் மேற்பட்ட இந்திய சிறு தொழில் வியாபாரிகள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மித்ரா கிராண்ட் எனும் நிதி உதவி கேட்டு அதற்கான விண்ணப்பத்தக்க பதிவு செய்து கொண்டனர். இதனிடையே நெகிரிசெம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்க தலைவர் திரு நாவுக்கரசு கூறுகையில், இத்திட்டம் தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ள இச்சங்கத்திற்கு மித்ரா கூடுதலான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளும் என நம்புகிறோம். இதன் மூலமாக இம்மாநிலம் B40 இந்திய சிறு தொழில் வியாபாரிகள் தங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி தர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். மித்ரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் ஐயாவில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, மித்ரா காசு கொடுத்து சொன்னாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த விழுப்பங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக விளங்குவதற்காக வைத்தியர்கள் களம் இறங்கி இருக்கிறார். சிரமப்பாடாத நம்மளுக்கு வைத்தியர்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தல் பேசுற இதெல்லாம் பேசிடுவேன். ஆனா அவர் பேசுறதுக்கு கரெக்டாக நான் ஜஸ்டிஃபை பண்ணது என்ன சொல்றேன்னா, இந்த 100 மில்லியன் இல்லாட்டியும் நம்ம சமுதாயம் சொந்த கால முயற்சி எடுத்து நிக்கணும்னு நான் நம்புறேன். ஆனா இந்த நிதி கிடைச்சதுக்கு நம்ம கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு கிடைச்ச நிதியில கூடா இருந்தாலும் சரி, மத்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இதோட டபுளா கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம பிரதமருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். அது கொஞ்சம் தாமதமா ஆகலாம், ஆனா அது கண்டிப்பா நடக்கும்னு உறுதியா நாங்க இந்திய தலைவர்கள் நாங்க சொல்றோம். ஏன்னா நான் ஒரு இளைஞனா நான் சொல்றேன், ஒரு தலைவன்னா அவன் ஆகாயத்தை தொடர்பு மக்களோட மனசை தொடர்பு நான் ரொம்ப நம்புறேன். மக்களோட மக்களாவே இருந்தாங்க, மக்களோட கஷ்டம் தெரியும்னால எப்பவுமே நம்ம மக்களோட தான் இருக்கிறோம். மக்கள் நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சாதான் எங்களுக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், மீட்டிங் ரூம்ல உட்காந்து சண்டை போட்டுக்குவாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை. ஆனா அடிப்படை மக்கள் கீழே வசதி இல்லாதவங்க, எஸ்டேட் மக்கள் கீழே போயிட்டு நீங்க பாத்தீங்களா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க? நான் பார்த்திருக்கேன். மக்களும் நீங்க அன்னோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுதான் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு உதவியா இருக்கிறது தேவை. எங்களோட கண்களாகவும் காதாகவும் எங்களுக்கு நீங்க நியூஸ் சொல்றது எங்களுக்கு முக்கியமான ஒரு. இதுல என்னோட கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. 125 பேருக்கு உதவி செய்யறோம்.
அதாவது மித்ரா மூலியம்னா உதவிங்கன்னு சொல்லும் போது நீங்க பிசினஸ் செய்யறீங்கன்னா உங்களுக்கு 5000 வெள்ளி வரை மேக்சிமம் 5000 வெள்ளி வரை பொருளுங்க நீங்க செய்யற பிசினஸ்க்கு என்ன பொருள் உங்களுக்கு தேவை அதை நம்ம நீங்க அப்ளை பண்ணலாம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து